வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆசியான் உறுப்பு நாடுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளும் பிராந்தியத்தின் எதிர்காலம் குறித்து எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன் மக்களின் குரல்களை எப்போதும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இன்று நடைபெற்ற 46வது ஆசியான் சபை கூட்டத்தின் தொடக்க உரையின் போது பிரதமர் இந்த அழைப்பை விடுத்தார். நியாயமான, பாதுகாப்பான எரிசக்தி மாற்றத்தை ஊக்குவிக்க ஆசியான் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் என்று துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் கூறினார். 2025ஆம் ஆண்டிற்கான ஆசியான் தலைவராக மலேசியா காலநிலை இலக்குகள், வளர்ந்து வரும் எரிசக்தி தேவைக்கு ஏற்ப நியாயமான, பாதுகாப்பான, உள்ளடக்கிய எரிசக்தி மாற்றத்தை இயக்க வட்டார ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுப்பு நாடுகளை வலியுறுத்தியது என்று அவர் கூறினார். மாணவியை அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் விவகாரத்தை கல்வி அமைச்சு விசாரிக்கிறது என்று அதன் அமைச்சர் ஃபர்லினா சிடேக் கூறினார். ஓர் ஆசிரியர் நண்பர்கள் முன்னிலையில் ஒரு தொடக்கப்பள்ளி மாணவியை அவமானப்படுத்தியுள்ளார். இதனால் அந்த மாணவிக்கு மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படும் சம்பவம் தற்போது கல்வி அமைச்சின் விசாரணையில் உள்ளது என்று அவர் கூறினார். ஜொஹூர் மாநிலத்தில் 2027ஆம் ஆண்டு வரை மாநில தேர்தல் நடத்தும் எண்ணம் இல்லை என்று ஜொஹூர் மாநில மந்திரி பசார் ரத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி கூறினார். ஜொஹூர் மாநில இடைக்கால ஆட்சியாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் இணக்கம் தெரிவித்தால் சட்டமன்றம் கலைக்கப்படும் என்று ஆன் ஹாஃபிஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 11 மாவட்டங்களுக்கு திங்கட்கிழமை அதிக மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் மேம்படுத்தப்பட்ட வானிலை முன்னுரைப்பு அமைப்பு இன்று அறிமுகம் காண்கிறது. அந்த அமைப்பு மிக துல்லியமாக வெவ்வேறு பகுதிகளுக்கு ஏற்ப வானிலை முன்னுரைப்புகளை வெளியிடும். பாரத் வானிலை முன்னுரைப்பு என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. காசாவில் அகதிகள் முகாமாக செயல்படும் ஃபாஹ்மி அல் ஜர்சாவி பள்ளியை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 25 பேர் பலியானார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவர் என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஐரோப்பிய அரபு நாடுகளை ஸ்பெயின் ஒன்று கூட்டியது. அதில் பேசிய ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சர் காசா போரை இஸ்ரேல் நிறுத்த நெருக்குதல் அளிக்கும் விதமாக அதற்கு தடைகள் விதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஸ்பெயின் கூட்டிய இந்த மாநாட்டில் இஸ்ரேலின் நீண்ட நாள் நட்பு நாடுகளும் அதற்கு நெருக்குதல் கொடுக்கும் விதமாக மாநாட்டில் கலந்து கொண்டன. சிங்கப்பூரில் வழக்கமாக ஜூன் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான காலகட்டத்தில்தான் டெங்கி பரவல் அதிகமாக இருக்கும். இதனால் சமூக அளவில் அனைவரும் ஒன்றுபட்டு டெங்கியை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற மூத்த துணை அமைச்சர் டாக்டர் ஜனில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நடிகர் ஜாக்கி சான் 3400 கோடி ரூபாய் மதிப்புள்ள தன் சொத்துக்களை தானமாக வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக புகழ்பெற்ற நடிகர்களில் ஜாக்கி சானுக்கு தனித்துவமான இடம் உண்டு. வாழ்க்கையை பேசும் படங்கள் உலகளவில் தங்களின் செல்வாக்கை செலுத்தி கொண்டிருந்த போது பல கோடி ரசிகர்களுக்கு இப்படியும் படங்கள் எடுக்கலாம் என்பதை ஜாக்கி சான் உணர்த்தினார். தற்போது 71 வயதாகும் ஜாக்கி சான் கராத்தே கிட் 2 படத்தில் நடித்து முடித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நேற்று தொடங்கியது. நேற்று நடைபெற்ற மகளிர் பிரிவு ஒற்றையர் சுற்று ஆட்டத்தில் முதல் நிலை வீராங்கனையான அரினா சபலெங்காவும் ரஷ்யா வீராங்கனையான கமிலா ரகிமோவாவும் மோதினர். இதில் அரினா சபலெங்கா 6-1, 6-0 என்ற நேர் செட் கணக்கில் கமிலாவை எளிதில் வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். சுரேஷ் ரெய்னாவை IPL 2026 சீசனுக்காக CSK அணி பேட்டிங் பயிற்சியாளராக கொண்டு வரலாம் என்ற முடிவெடுத்திருப்பதாக பிரபல ஆங்கில நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. CSK அணிக்காக சுரேஷ் ரெய்னா 200 போட்டிகளில் ஆடி
5529 ரன்களை குவித்துள்ளார். 2014 IPL தொடரில் 16 பந்துகளில் அதிவேக அரை சதம் குவித்தார் ரெய்னா. இப்போது ரெய்னாவை பேட்டிங் கோச்சாக நியமித்தால் நிச்சயம் பலன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.